தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய துணை தேர்தல் ஆணையர் தலைமையில் ஆலோசனை. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் பல்வேறு துறைகளின் அலுவலர்கள் பங்கேற்பு. தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்த செயலாக்க மாநாடு. 123 ஒப்பந்தங்களை செயல்பாட்டுக்கு கொண்டுவரும் நிகழ்வில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு சிலருக்காகத்தான் செயலாக்க மாநாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திராவிட மாடல்னா வளர்ச்சிக்கான மாடல். திராவிட மாடல்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாடல். திராவிட மாடல்னா மக்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய மாடல். இதையெல்லாம் உலகுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மாநாடு தான் இந்த செயலாக்க மாநாடு. அமைச்சர் ராஜகண்ணப்பனின் பேச்சை பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பதில். கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்தால் வரட்டும், வரவில்லை என்றால் போகட்டும் என அமைச்சர் கூறியிருந்த நிலையில் பேட்டி. அவருடைய கருத்தெல்லாம் ஏன் பொருட்படுத்துறீங்க? தாவேக்கவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிறதா? கையெடுத்து கும்பிட்டு விஜய்தான் முடிவெடுப்பார் என பதிலளித்த பொதுச் செயலாளர் ஆனந்த். நீங்க எந்த கேள்வி எது கேட்கறதா இருந்தாலும் நான் தலைவர் அவர்கள் தான் கூட்டணி சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்பு இருந்தாலும் தலைவர் தான் அறிவிப்பார் என்பது தெரிவிச்சு. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை தமிழ்நாட்டில் எடுபடாது. தனிப்பெரும்பான்மை பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதி. திமுக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெறும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் உறுதி. கூட்டணி ஆட்சியில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என நியூஸ் 8 தமிழ்நாடு நேர்காணலில் பதில். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மை பெறும். இந்த 2026 தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து. கள நிலவரமும் அப்படித்தான் தெரிகிறது. தேர்தல் செலவுக்கு கோடிக்கணக்கில் பணம் வாங்கியதாக கூறுவது தவறு. நியூஸ் 8 தமிழ்நாடு நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் எதிர்ப்பு. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வங்கி மூலமாக வங்கி கணக்கில் பெற்று அவர்களிடம் கொடுத்தது. அவர்கள் கட்சிக்காரர்களுடைய செலவுக்காக அது எங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் வேட்பாளர் நின்றுன்ற முறையில் கொடுத்தது. இப்படி வாங்கி அப்படி கொடுத்தது என்பதை தவிர நான் பல முறை சொல்கிறேன், சிங்கிள் டீ கூட சாப்பிட்டதில்லை. ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவுக்கு பங்கு தேவையில்லை. அமித்ஷாவின் வருகைக்கு பிறகு என்டிஏ கூட்டணியில் இன்னும் நிறைய பேர் இணைவார்கள் என்றும் கோவையில் நயினார் நாகேந்திரன் பேட்டி. என்னுடைய கூட்டணியில நிறைய பேர் வந்து சார் இல்ல மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கும். பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை எங்களுக்கு இந்த ஆட்சி வேணும் அந்த ஆட்சி வேணும். திமுக இருக்கக்கூடாது, ஒரே திமுக. இரண்டு பக்கம் கூட்டணி பேசவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கம். கூட்டணி குறித்து தேமுதிக தொண்டர்களே கவலையின்றி கூலாக இருப்பதாகவும் பேட்டி. இருக்கிறவங்களே இது வரைக்கும் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை என்று சொல்லும் பொழுது ரெண்டு பக்கம் பேசுகிறாங்க என்ற பொய்யான தவறான செய்தி யார் சொல்கிறாங்க என்பது எனக்கு தெரியல. அதனால் வெயிட் பண்ணுங்கள், கூலாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நாங்களே கூலாக இருக்கோம், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் 14,600க்கும், ஒரு சவரன் 1,16,800க்கும் விற்பனை. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம். எல்லைப் பகுதிகளில் தமிழ்நாடு கேரளா இடையே பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டதால் மக்கள் அவதி. சபாநாயகரை அவரது அறையில் முற்றுகையிட்டு திட்டியதாக காங்கிரஸ் எம்பிக்கள் மீது குற்றச்சாட்டு.
மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பொய் கூறுவதாக பிரியங்கா காந்தி பேட்டி. ராகுல் காந்திக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே தகவல். எம்பி பதவியில் இருந்து நீக்குவதுடன் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. சென்னை மணலியில் கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீண்டகால கோரிக்கை நிறைவேறியதால் மக்கள் மகிழ்ச்சி. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நாளை விஜயின் பரப்புரை நிகழ்ச்சி. நுழைவுச் சீட்டு உள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. ஐம்பத்து நாட்களுக்கு பிறகு பனையூர் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து சேலம் சென்ற தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார வேன். விஜய் நிகழ்ச்சி நடக்கும் மைதானத்தில் தொண்டரின் பிறந்த நாளை கேக் கொடுத்து கொண்டாடிய பொதுச் செயலாளர் ஆனந்த். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. 17, 18ஆம் தேதிகளில் தமிழகம், புதுச்சேரியில் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் அறிவிப்பு. போச்சம்பள்ளியை அடுத்த அகரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தில் மோதிய விபத்தில் காயத்துடன் தப்பிய ஓட்டுநர். சேலத்தில் வடமாநில இளம்பெண்களிடையே குடுமிப்பிடி சண்டை. ஒரே நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் சாலையில் சண்டை போட்டதால் பரபரப்பு. தமிழ்நாட்டின் டிஜிபியை தேர்வு செய்வதற்கான பெயர்களை ஒரு வாரத்திற்குள் பரிந்துரை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. $3,60,000 கோடி மதிப்பில் ராணுவ தளவாடங்கள் வாங்க பாதுகாப்புத்துறை ஒப்புதல். 114 ரஃபேல் விமானங்களை வாங்கும் திட்டத்திற்கும் அனுமதி. பெங்களூருவில் காரை இடித்ததில் வாக்குவாதம். கார் முன்பு நின்றவரை பேனட்டோடு வைத்து சுமார் 1 கிலோமீட்டருக்கு ஓட்டிச் சென்றவர் கைது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய துணை தேர்தல் ஆணையர் தலைமையில் ஆலோசனை. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் பல்வேறு துறைகளின் அலுவலர்கள் பங்கேற்பு. தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்த செயலாக்க மாநாடு. 123 ஒப்பந்தங்களை செயல்பாட்டுக்கு கொண்டுவரும் நிகழ்வில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு சிலருக்காகத்தான் செயலாக்க மாநாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திராவிட மாடல்னா வளர்ச்சிக்கான மாடல். திராவிட மாடல்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாடல். திராவிட மாடல்னா மக்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய மாடல். இதையெல்லாம் உலகுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மாநாடு தான் இந்த செயலாக்க மாநாடு. அமைச்சர் ராஜகண்ணப்பனின் பேச்சை பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை பதில். கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்தால் வரட்டும், வரவில்லை என்றால் போகட்டும் என அமைச்சர் கூறியிருந்த நிலையில் பேட்டி. அவருடைய கருத்தெல்லாம் ஏன் பொருட்படுத்துறீங்க? தாவேகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிறதா? கையெடுத்து கும்பிட்டு விஜய்தான் முடிவெடுப்பார் என பதிலளித்த பொதுச் செயலாளர் ஆனந்த். நீங்க எந்த கேள்வி எது கேட்கறதா இருந்தாலும் நான் தலைவர் அவர்கள் தான் கூட்டணி சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்பு இருந்தாலும் தலைவர் தான் அறிவிப்பார் என்பது தெரிவிச்சு. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை தமிழ்நாட்டில் எடுபடாது. தனிப்பெரும்பான்மை பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதி.
திமுக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெறும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் உறுதி. கூட்டணி ஆட்சியில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என நியூஸ் 18 தமிழ்நாடு நேர்காணலில் பதில். எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மை பெறும். இந்த 2026 தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து. கள நிலவரமும் அப்படித்தான் தெரிகிறது. தேர்தல் செலவுக்கு கோடிக்கணக்கில் பணம் வாங்கியதாக கூறுவது தவறு. நியூஸ் 18 தமிழ்நாடு நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் எதிர்ப்பு. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வங்கி மூலமாக வங்கி கணக்கில் பெற்று அவர்களிடம் கொடுத்தது. அவர்கள் கட்சிக்காரர்களுடைய செலவுக்காக அது எங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் வேட்பாளர் நின்றுன்ற முறையில் கொடுத்தது. அது இப்படி வாங்கி அப்படி கொடுத்தது என்பதை தவிர நான் பல முறை சொல்கிறேன், சிங்கிள் டீ கூட சாப்பிட்டதில்லை. ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவுக்கு பங்கு தேவையில்லை. அமித்ஷாவின் வருகைக்கு பிறகு என்டிஏ கூட்டணியில் இன்னும் நிறைய பேர் இணைவார்கள் என்றும் கோவையில் நயினார் நாகேந்திரன் பேட்டி. என்னுடைய கூட்டணியில நிறைய பேர் வந்து சேரணும். இல்ல மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த ஆட்சி வேணும் அந்த ஆட்சி வேணும் கரெக்ட். திமுக இருக்கக்கூடாது, ஒரே திமுக. இரண்டு பக்கம் கூட்டணி பேசவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கம். கூட்டணி குறித்து தேமுதிக தொண்டர்களே கவலையின்றி கூலாக இருப்பதாகவும் பேட்டி. இருக்கிறவங்களே இது வரைக்கும் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை என்று சொல்லும் பொழுது ரெண்டு பக்கம் பேசுறாங்க என்ற பொய்யான தவறான செய்தியை யார் சொல்றாங்க என்பது எனக்கு தெரியல. அதனால வெயிட் பண்ணுங்க, கூலா இருங்க, ஹாப்பியா இருங்க. நாங்களே கூலா இருக்கோம், நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் 14,600க்கும், ஒரு சவரன் 1,16,800க்கும் விற்பனை. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம். எல்லைப் பகுதிகளில் தமிழ்நாடு கேரளா இடையே பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டதால் மக்கள் அவதி. சபாநாயகரை அவரது அறையில் முற்றுகையிட்டு திட்டியதாக காங்கிரஸ் எம்பிக்கள் மீது குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பொய் கூறுவதாக பிரியங்கா காந்தி பேட்டி. ராகுல் காந்திக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர உள்ளதாக பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே தகவல். எம்பி பதவியிலிருந்து நீக்குவதுடன் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. சென்னை மணலியில் கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நீண்டகால கோரிக்கை நிறைவேறியதால் மக்கள் மகிழ்ச்சி. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நாளை விஜயின் பரப்புரை நிகழ்ச்சி. நுழைவுச் சீட்டு உள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. ஐம்பத்து நாட்களுக்கு பிறகு பனையூர் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து சேலம் சென்ற தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார வேன். விஜய் நிகழ்ச்சி நடக்கும் மைதானத்தில் தொண்டரின் பிறந்த நாளை கேக் கொடுத்து கொண்டாடிய பொதுச் செயலாளர் ஆனந்த். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. 17, 18ஆம் தேதிகளில் தமிழகம், புதுச்சேரியில் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் அறிவிப்பு. போச்சம்பள்ளியை அடுத்த அகரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தில் மோதிய விபத்தில் காயத்துடன் தப்பிய ஓட்டுநர். சேலத்தில் வடமாநில இளம்பெண்களிடையே குடுமிப்பிடி சண்டை. ஒரே நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் சாலையில் சண்டை போட்டதால் பரபரப்பு.
தமிழ்நாட்டின் டிஜிபியை தேர்வு செய்வதற்கான பெயர்களை ஒரு வாரத்திற்குள் பரிந்துரை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. $3,60,000 கோடி ரூபாய் மதிப்பில் ராணுவ தளவாடங்கள் வாங்க பாதுகாப்புத்துறை ஒப்புதல். 114 ரஃபேல் விமானங்களை வாங்கும் திட்டத்திற்கும் அனுமதி. பெங்களூருவில் காரை இடித்ததில் வாக்குவாதம். கார் முன்பு நின்றவரை பேனட்டோடு வைத்து சுமார் 1 கிலோமீட்டருக்கு ஓட்டிச் சென்றவர் கைது.